தமிழ்நாடு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வணக்கம் இப்படி தானே சொல்லுவோம். என்ன இப்படி வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் சவதிக்கா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் நம்ம தலை ஃபீவர். நம்ம தலைன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. நம்ம தலை மோட்டோ GT24 2025ஓட ரேசிங்கில் கலந்துருக்காரு. நம்ம அஜித்குமார் ரேசிங் டீம் சார்பாக ஓனரும் அவர் தான். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நேற்று குவாலிஃபைங் ரேஸில் வந்து 7th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இது ஓவராலாக இந்தியா மற்றும் தமிழ்நாடுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காரு. ஸோ அந்த தலை ஃபேனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வீடியோ 3 ரிவ்யூ. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வழக்கமாக நம்ம பொங்கல்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பொங்கல் தான் ஞாபகம் வரும். செகண்ட் கரும்பு, மூணாவது லீவு, அதுக்கப்புறம் சினிமா. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ் உட்பட மலையாளம் எல்லாம் சேர்ந்து. அதில் நம்ம ஒரு 3 படத்தை எடுத்து ரிவ்யூ சொல்ல போகிறோம். இது ரிவ்யூனா டீட்டெயில்டு ரிவ்யூலாம் கிடையவே கிடையாது. இந்த படம் ஒர்த்தா பார்க்க போகலாமா, ஸோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது மட்டும்தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப வள குலகள்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேம் சேஞ்சர், சங்கர் சாரோட கேம் சேஞ்சர். ஆக்சுவலாக அது ஒரு தெலுங்கு படம் தான், பட் தமிழ்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் ராம் சரண், கிரா அத்வானி, எஸ்.ஜே. சூர்யா, ஜெயராம் சார் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தமன் வந்து இசையமைச்சிருக்காரு. சங்கர் சார் வந்து இந்தியன் 2ல வந்து ரொம்ப அடி வாங்கிட்டாருன்னு கூட சொல்லலாம். அந்த படம் சரியாக போகலை, ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிது. ஸோ இதுலேருந்து அவர் கம்பேக் ஆவார். அது ஒரு கேம் சேஞ்சராக இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த படம் அப்படி அமையவே இல்லை. இது இந்தியன் 2வே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. இது ஒரு தெலுங்கு ஃப்ளேவர்னால சங்கர் சார் என்ன பண்ணுறாருன்னா தெலுங்கு ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரியே ஃபுல்லாக இல்லாஜிக்கல் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டாரு. இப்போ தெலுங்கு சினிமாவே டெவலப் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். முன்னாடி மாதிரிலாம் ஒரு 10 பேர் 1000 பேர் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. தெலுங்கு சினிமாவே இப்போ டெவலப் ஆயிடுச்சு. ஸோ சங்கர் சார் வந்து இன்னும் ஒரு அப்டேட் ஆகாமல் இருக்காருன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஒரு ஹீரோ அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பனியனை போட்டு ஹெலிகாப்டரில் வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு. ஸோ அதே ஆஸ் யூஸ்வல் சேம் ஸ்டோரி தான். பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு கரப்டட் பொலிட்டிஷியன், இவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான் கேம் சேர்ந்து. இதில் மோஸ்ட் ஹைப்பான விஷயம் என்னன்னா சங்கர் சாரை தவிர்த்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹைப்பான விஷயம் என்னன்னா கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ரைட்டிங்கை தான் வந்து சங்கர் சார் வந்து இந்த படமாக எடுத்திருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா சங்கர் சார் வந்து பிரம்மாண்டமாக பண்ணுவார், அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் ரைட்டிங்கும் போது கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும், அவர் எப்படி ரைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் எடுத்திருக்காருன்னு பார்த்தா, பட் ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது இது யாரோ ஒரு தெலுங்கு டேரக்டர் எடுத்த படம் மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது இந்த படம் வந்து. செகண்ட் ஆஃப் ஆனால் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த படம். வழக்கமாக ஒரு தியரி இருக்கு, எஸ்.ஜே. சூர்யா சார் ஆக்ட் பண்ணா அந்த படத்தை அவருக்காகவாது அந்த படம் ஓடிடும் அப்படின்ற மாதிரி. இந்த படத்துல அதுவும் வேலைக்காகலாம் தான் சொல்லுவேன். அவரோட ரோலை செம்மையா பண்ணியிருக்காரு. ராம் சரண் நல்லாவே பண்ணியிருக்காரு. கேரா அட்வானி ஆஸ் யூஸ்வல் ஒரு ஹீரோயினா சும்மா வந்துட்டு போறாங்க, கிளாமர் சாங்ஸ், ஒரு பிரம்மாண்டம், அவ்வளவுதான். மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்குலாம் அந்த படத்துல எதுவுமே இல்லை. ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சும்மா இருந்தீங்க சரி போகலாம், காசு நிறையா இருக்கு போய் பார்க்கலாம்னா அந்த படத்தை பார்க்கலாம். அதர்வைஸ் போய் தியேட்டர்ல போய் பார்த்தே ஆகணுன்ற மாதிரிலாம் அந்த படம் வந்து ஒருத்தே கிடையாது. ஸோ என்ன கேட்டால் அந்த படத்தை வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த செக்மெண்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறதுன்னா பாலா சாரோட வணங்கான். இதுல அருண் விஜய், ரோஷினி, மிஸ்கின், சமுத்திரக்கனியில நடிச்சிருக்க படம் தான் வணங்கான். இந்த படத்துக்கு ஜிவி வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. சாம் சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து போட்டிருக்காங்க. பாலா சாருக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு கம்பேக்கான படம். ஏன்னா பாலா சார் வந்து சமீபமா அவங்க எடுத்த ஒரு 2 படம் வந்து அந்த அளவுக்கு சரியா போகல. பட் பாலா சார் வந்து பிதாமகன்ல எப்படி இருந்தாங்களோ அதே ஒரு ஃபிளேவரை வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரா வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வந்து அருண் விஜயை பாராட்டியே ஆகணும். ஒரு காது கேட்காத, ஒரு வாய் பேச முடியாத டெஃபண்ட் அம்மா நடிச்சிருக்காரு அருண் விஜய் சார் வந்து. அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒரு இடத்துல தான் வந்து அவர் பேசாமலே அவர் என்ன சொல்ல வராருன்றத ஆக்ஷன் மூலியமாவே வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எமோஷனல் கனெக்ட் நம்ம மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் பர்சன்ஸ் வந்து இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளில வரும்போது பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணாமல் வராத ஒரு இம்பாக்ட் வந்து 1 வீக்காக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக கொஞ்சம் எமோஷனல் டோஸ் ஏற்றுன மாதிரி இருக்கு. அதுவேஸ் படம் வந்து ரைட்டிங்காக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. மியூசிக், ஜிவியோட மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து பந்தயம் அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். பட் என்னன்னா குழந்தைங்களா இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியாக போய் இந்த படம் கண்டிப்பாக வந்து பெரியவங்க போய் பார்க்கலாம் அந்த படத்தை. இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஃபிலிம் வந்து மெட்ராஸ்காரன். ஷேன் நிகம் அவங்க நடிச்சிருக்க படம் தான் மெட்ராஸ்காரன். இதை வந்து வாலி மோகன்தாஸ் வந்து இயக்கியிருக்காங்க. கலையரசன் வந்து முக்கியமான கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படின்னா சும்மா வந்திருக்கு அப்படின்லாம் இல்லை. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லராக இருக்குது. அதாவது ஒரு ப்ரிடிக்டே பண்ண முடியல. இந்த படம் வந்து சர சர சரன்னு போகிற மாதிரி இருக்குது. ஒரு 2 hours தான் அந்த படம் வந்து.
டக்குன்னு போகிறதுக்குள்ளே அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்குன்ற ஒரு பரபரப்பை வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும். பட் க்ரைம் த்ரில்லர்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அப்படி என்கேஜிங்காக கொண்டு போகிற மாதிரிலாம் இல்லை. பட் டீசென்ட் வாட்சாக அந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு சாம் சேஸ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லாவே இருக்குது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பெரிய அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் கிளாமராக இருக்கும். மற்றபடி வந்து படம் வந்து நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த 3 படங்களில் வந்து இப்போ வரைக்கும் நம்பர் 1ல் இருக்கிறது வணங்கான், நம்பர் 2 மெட்ராஸ்காரன், நம்பர் 3 கேம் சேஞ்சர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 படம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் தேட்டரில் போய். ஐம் கேரண்டி. அதுக்கப்புறம் மதகத ராஜா, அப்புறம் தருணம், நேசிப்பாயா, காதலிக்க நேரம் இல்லை போன்ற படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின ரிவ்யூலாம் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் தமிழ்நாடு டிவி நேயர்கள் சார்பாக பொங்கல் தின நல்வாழ்த்து.